அன்பினர்களே, இன்று வியாழக்கிழமை அதிகாலை 2 ஏவுகணை அலைகளில் 18 அமெரிக்க ராணுவ இலக்குகளை IRGC தாக்கியிருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள 18 அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது 2 கட்டங்களாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக இன்று அதிகாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த தாக்குதல் தொடர்பான அறிவிப்புகள் ஜூன் 10 தொடங்கி ஜூன் 11 இன்று அதிகாலை வரையும் பரவலாக பதிவாகியிருக்கின்றது. நாம் நேற்றே அந்த செய்தியை கொடுத்திருந்தோம் இல்லையா? இரவு தாக்கல்கள் அதிகமாக ஈரான் தயாராவதாக அது பாகிஸ்தான் உள்ளிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகள். குவைத்தில் உள்ள அலி அல் ஜேலம் மற்றும் அகமது அல் ஜாபர் விமான தளங்கள் மற்றும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் இஷா விமான தளம் ஆகியவை இதில் அடங்கும் என ஈரான் கூறுகிறது. மேலும் பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படைக்கு சொந்தமான தகவல் தொடர்பு நிலையங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகளையும் தாக்கியதாக ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. தெற்கிரானில் உள்ள ஈரானிய நிலைகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக IRGC இன்று வியாழக்கிழமை காலை செய்தியாக தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இந்த தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க தரப்பில் இருந்து எந்தவிதமான உறுதிப்படுத்தலும் இதுவரை கிடைக்கவில்லை. அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளத்தின் சென்ட்ரல் கமாண்ட் அறிக்கையின்படி தங்களது எந்த ஒரு தளமோ அல்லது கப்பலோ சேதமடைந்ததாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதைத்தான் நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. இது இப்போதைய பதற்றமான சூழலில் நடந்த ஒரு சம்பவமாக உலக பரப்பில் பார்க்கப்படுகிறது. பஹ்ரைனில் உள்ள 5ஆம் கடற்படை தளத்தின் மீது ராணுவ ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. 2 ஏவுகணை அலைகளில் 18 அமெரிக்க ராணுவ இலக்குகளை IRGC தாக்கி இருக்கின்றது. பஹ்ரைனில் உள்ள 5ஆம் கடற்படை மீதும் இந்த ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது. கடைசியாக இன்று வியாழக்கிழமை அதிகாலை நடைபெற்ற தாக்குதலாக இவைகள் பார்க்கப்படுகிறது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஈரானிய ராணுவமும் அதாவது IRGCயும் ஈரானிய ராணுவமும் பஹ்ரைனில் உள்ள தளங்கள் உட்பட பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட தொடர் பதிலடி ராணுவ தாக்குதலை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை அதிகாலையில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தெற்கு ஈரானில் உள்ள பல்வேறு பகுதிகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்தும் ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. 2 கட்ட அலைகளில் 18 அமெரிக்க ராணுவ இலக்குகள் குறிப்பிக்கப்பட்டு தாக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்லாமிய புரட்சியின் கடலோர காவல் படை மற்றும் புற காவல் நிலையங்கள் மற்றும் சேவை பிரிவுகள், சட்ட அமலாக்கல் நிலைகள் மற்றும் பந்தராபாஸ் விமான நிலைய பகுதி ஆகியவற்றின் மீதான தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதமாக அதன் விண்வெளி படை மற்றும் கடற்படை 2 தனித்தனி கட்டங்களாக பதிலடி நடவடிக்கை செய்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. குவைத்தில் உள்ள அலி அல் சேலம் மற்றும் அஹமத் அல் ஜபர் விமான தளங்களிலும் பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா விமான தளத்திலும் குற்றவியல் அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான 18 முக்கிய இலக்குகள் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படை தளத்தின் மீதும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தியதாக ஈரான் உறுதிப்படுத்தி இருக்கிறது. தனித்தனியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையின் தலைமையகத்தை குறிவைத்து ஆளில்லா விமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இராணுவத்தின் மக்கள் தொடர்பு அலுவலகம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஈரானின் சில பகுதிகளில் போர் நிறுத்த மீறல் மற்றும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் ராணுவம் மற்றும் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை தளத்தை தாக்க பல்வேறு வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளது. கடற்படையின் ஃபெரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்புடைய தகவல் தொடர்பு ஆண்டெனாக்கள் மற்றும் ரேடார் அமைப்புகள் எதிர் தாக்குதல்களில் குறிவைக்கப்பட்டுள்ளதாக அது மேலும் கூறியிருக்கின்றது. தங்கள் படைகள் மேலும் மோதலுக்கு முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பாளருக்கான தண்டனை நிறைவடையும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் ஈரானின் மிக உயர்ந்த செயல்பாட்டு கட்டளை பிரிவான கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஆயுதப்படைகளின் சக்தி வாய்ந்த மற்றும் தீர்க்கமான பதிலடியே இந்த சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு நிறுத்தத்திற்கு காரணம் என்றும் அது தெரிவித்துள்ளது.
மேலும் இன்று வியாழக்கிழமை ஈரானில் அமெரிக்காவின் குண்டுவீச்சு விரைவில் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சமீபத்திய தாக்குதலை நிறுத்துமாறு மூத்த ஈரானிய அதிகாரிகள் தன்னை தொலைபேசியில் அழைத்து கேட்டதாகவும் அவர் கூறுகிறார். இருப்பினும் IRGC இந்த கூட்டை போரில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு மறைப்பு என்று கூறி திட்டவட்டமாக மறுத்து நிராகரித்துள்ளது. நாங்கள் அமெரிக்காவிடம் எந்த ஒரு கோரிக்கையும் விடுக்கவில்லை என்றும் அது தெரிவிக்கின்றது. அமெரிக்காவின் அட்டுழியங்களுக்கு ஈரானிய ராணுவத்தின் பதிலடி தொடரும் என்று தலைமையகம் மேலும் கூறுகிறது. ஆனால் அதற்கான கால அளவையோ அல்லது வீச்சையோ குறிப்பிடவில்லை. இஸ்லாமிய குடியரசின் ஹோர்மோஸ்கான் மற்றும் பிற தெற்கு பகுதிகளில் புதிய வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து அமெரிக்க ராணுவம் நாட்டின் மீது புதிய ஆத்திரமூட்டப்படாத தாக்குதல்களை தொடங்கியதை உறுதிப்படுத்திய நிலையில் இந்த ஒருங்கிணைந்த பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த சமீபத்திய ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஹாமஸ் ஜலச்சந்தியை மூடவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த தருணத்திலிருந்து பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பின்மையின் காரணமாக எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் உட்பட அனைத்து கப்பல்களின் போக்குவரத்திற்கும் ஹாமஸ் ஜலச்சந்தி மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. மேலும் அங்கு செல்லும் எந்த ஒரு போக்குவரத்தும் குறிவைக்கப்படும் என்றும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆக மீண்டும் போருக்குள் இழுக்கப்பட்டு ஜலச்சந்தி மூடப்பட்டிருப்பது உலக வர்த்தகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். அடுத்தும் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. ஏட்டுக்கு போட்டியாக வியாழக்கிழமை இன்று ஒரு அமைதி வரும் என்று அமெரிக்க அதிபர் கூறினாலும் கூட தொடர்ச்சியான தாக்குதலுக்கு ஈரான் ரெடியாக இருக்கின்றது. வளைகுடா முழுவதும் அபாய சங்கிலி, அதாவது அவங்களோட சைரன் ஒலித்த மட்டுமே இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகளும் தெரிவிக்கிறது. பார்ப்போம். தொடர்ச்சியான ராணுவ செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.